எஸ்ஐஆர் இந்த விவகாரத்தை ஒட்டி திமுகவும் சரி, பாஜகவும் சரி உள்ளூர கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்காங்க. இதுல நம்ம ஒத்துமையா இருக்கோங்க அப்படின்னு அவங்களுடைய மைண்ட் வாய்ஸா இருக்கு. என்னங்க எதிரும் புதிருமா இருக்கிறவங்க ஒத்துமையா இருக்காங்களாமா? என்னங்க அப்படின்னு விசாரிச்சோம்னா, இந்த எஸ்ஐஆர்ல முக்கியமா தமிழ்நாட்டுடைய எதிரி பாஜக தான் அப்படின்னு திமுக பரப்புரை செய்கிறது. அது மட்டும் இல்லாம கொள்கையில நாங்க உறுதியா இருக்கோம் அப்படின்னு கூட்டணி கட்சியினரையும் அழைத்து இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அப்ப பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னும் பதிவு பண்றாங்க. மூன்றாவதாக அகில இந்திய அளவுல வாக்கு திருட்டுக்கு எதிராகவும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராகவும் திரு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்துல அவரு போராடிட்டு இருக்காரு. அவருடைய கரத்துக்கு மேலும் வலு சேர்க்கிறாரு கரம் கோர்த்து முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின். இதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிரச்சனைய மக்கள் மறந்து அதோட பெரிய பிரச்சனை எஸ்ஐஆர் அப்படின்னு நினைக்கலாம் என்பதும் திமுகவுடைய கணக்குங்க. அதே நேரத்துல பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் சிறப்பு வாய்ந்தது. ஆனா இதை எதிர்த்து தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு எதிரியா செயல்படுது திமுக தான் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க, பரப்புரை செய்யறாங்க. திமுக தொடர்ந்து பாஜகவையே அடித்து கொண்டிருப்பதன் மூலமாக சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இப்படி செய்யறதன் மூலமாக திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு களம் மாறுது. அதாவது மாநில கட்சி வெர்சஸ் தேசிய கட்சி அப்படின்னு மாறுது. இதன் மூலமா பலம் வாய்ந்த அதிமுக பேசு பொருளா இல்லாம அவங்க என்டிஏ கூட்டணியில இருந்தாலும் அந்த கூட்டணியுடைய முகமாக பாஜகவே முன்ன வந்துட்டு இருக்கு இல்லையா? சோ இத பாசிட்டிவாக பாக்குறாங்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜக டெல்லி டீம். சோ இதுல ஸ்டாலினும் சரி, அமித்ஷாவும் சரி ஒரே மென்டாலிட்டியில தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்.